அனைவருக்கும் வணக்கம். நான் மோகன் பேசுகிறேன். சிம்பிள் ரெமடிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வீட்டில் கிச்சனில் பார்த்திங்கன்னா அடிக்கடி சூடான பொருள் மேலே போட்டுக்குவாங்க. சூடான பால், சூடான எண்ணெய் அல்லது சாதம் வடிக்கும்போது கஞ்சி ஏதாவது மேலே போட்டுக்குவாங்க. அப்போ என்னென்னா தவறுதெல்லாம் மேலே போட்டும்போது ஃபஸ்ட் எய்டாக கிச்சனில் இருக்கக்கூட பார்த்திங்கன்னா இட்லி மாவு போடலாம், இல்லை இங்கு போடுவாங்க. அந்த சூடான பகுதி மேலே போடுவாங்க. போட்டுட்டு ப்ளஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தலையிலேருந்து கழுத்து வரைக்குங்கிறது கட்டை விரல், 2 கைகள்ங்கிறது சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும், 2 கால்கள் அப்படிங்கிறது மோதிர விரலும் நடு விரலும், மார்பும் வயிறும் அப்படிங்கிறது இது மார்பு இது வயிறு, முதுகு பக்கங்கிறது இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அங்கே சூடான ஒரு பால் மேலே கொட்டிடுச்சு. உதாரணத்துக்கு வலது கை தோள்பட்டையில் சூடான பால் கொட்டிடுச்சு, தெரியாமல் கொட்டிடுச்சு அப்படின்னா உடனே ஃபஸ்ட் எய்டாக நீங்கள் எதை இட்லி மாவோ இங்கோ ஏதோ போட்டுட்டு உடனே இது பார்த்திங்கன்னா வலது கை, அப்போ சுண்டு விரல் தான் வலது கை பிரதிபலிக்குது. ஒரு ஐஸ் க்யூப் எடுங்க. உங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ் க்யூப் எடுத்து இந்த சுண்டு விரலை இந்த ஐஸ் க்யூப்பால் தேய்ச்சி விடுங்க. ஃபுல்லாக தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எரிச்சல் அப்படிங்கிறது உடனே ரிலீவ் ஆகிடும். என்னதான் நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் இட்லி மாவோ இங்கோ போட்டு அந்த இடத்த தற்காலிக நிவர்த்தி பண்ணாலும் அந்த எரிச்சல் போகாது. நீங்கள் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். இருந்தாலும் ஃபஸ்ட் எய்டாக இப்போ கைனா சுண்டு விரல், கால்னால் இப்போ இடது கால் பட்டுருச்சு, இடது கால்னால் நடுவரலில் இப்படி ஐஸ் க்யூபால் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒன்று ஐஸ் க்யூப் எடுத்து இந்த விரலை ஃபுல்லாக ஐஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த எரிச்சல் சட்டுன்னு ரிலீவ் ஆகிடும். அந்த எரிச்சல் தாங்க முடியாது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா ரிலீவ் ஆகிடும். இப்படியே வயிறுனா இது, முதுகுனா இந்த பக்கம். எங்கே தீக்காயம் பட்டிருக்கோ அந்த சூடான பால் அல்லது கஞ்சி அல்லது எண்ணெய் ஏதோ பட்டுருச்சு அப்படின்னா எங்கே பட்டுச்சோ அதோட பிரதிபலிப்பான இடத்துல ஐஸ் க்யூப் வச்சிங்கன்னா அந்த எரிச்சல் ரிலீவ் ஆகிடும். நன்றி.